ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது போன கிளாஸில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் டாப்பிக்கை பற்றி. ஸோ லாஸ்ட்டாக எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை பற்றி பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன, ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால எப்படி எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வரும், ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. இன் எ certain region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. The magnitude of electric field in this region is என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி பாருங்க, in a certain region of space, அதாவது ஏதோ ஒரு ரீஜன் இருக்குப்பா, certain region, ஏதோ ஒரு ரீஜன் இருக்குது, நமக்கு தெரியாது. அதோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாம வால்யூம் கொடுத்துருக்காங்க 0.2 மீட்டர் கியூப். ஏன்னா நம்ம படிச்சதுல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல வால்யூம் சம்பந்தமா பெருசா ஃபார்முலாஸ் எதுவும் வராது. ஓகே, வால்யூம் கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the electric potential is found to be 5 volt throughout. V is equal to 5 volt. ஆனா எல்லா பாயிண்ட்லையும், இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, 5 வோல்ட்னு இருக்குது. ஸோ த்ரோஅவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஈச் பாயிண்ட், இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்டா இருக்குது அப்படின்னா இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க கெஸ் பண்ணுங்க ஆன்சரை. எஸ், ஆன்சர் என்ன, வி கான்ஸ்டன்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 நியூட்டன் பெர் கூலும். இங்க வால்யூமுக்கு எந்த வேலையுமே கிடையாது. சரியா, பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய பட்சத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எந்த ரோலுமே இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும். ஃபார்முலா என்ன, dv is equal to minus edx. எப்பெல்லாம் ஃபார்முலா கேட்குறாங்களோ என்ன ஃபார்முலா, dv is equal to எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரிலேட்டட் ஃபார்முலா என்ன, dv is equal to minus edx. அதான் v கான்ஸ்டன்டா இருக்குதா, v கான்ஸ்டன்ட்னா dv என்ன 0. சரியா, v கான்ஸ்டன்ட்னா dv 0, அப்ப e என்ன 0. சரியா, e என்ன 0, dv க்கு பதிலா 0 போட்டா ஆட்டோமேட்டிக்கா e என்ன ஆயிரும், 0 ஆயிரும். பொட்டன்ஷியல் சேஞ்சே ஆகாத, இங்க என்ன பொட்டன்ஷியலோ அதே பொட்டன்ஷியல் தான் இங்கே. அப்படிங்கும்போது இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு நான் ஏதாச்சும் வேலை செய்யணுமா, வேலை செய்ய தேவையில்லை. அப்ப இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபோர்ஸ் கொடுக்கணுமா, எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கிறதுனால மட்டும்தான், அதாவது நீங்க வந்து இப்போ +1 கூலும் வெளியே இருக்குது, இந்த +1 கூலுமை இந்த ரீஜனுக்குள்ள, இது அவங்க கொடுத்துருக்க ரீஜன் இதுதான் வச்சுக்கோங்களேன், இந்த +1 கூலுமை இங்க எடுத்துட்டு வரீங்க, இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வேலை செய்யணும், அதே வேலையை தான் இங்க எடுத்துட்டு வர்றதுக்கும் செய்யணும், அதே வேலை தான் இங்க எடுத்துட்டு வர்றதுக்கும். இந்த ரீஜனுக்குள்ள எங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலும், நீங்க +1 கூலும் எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ஒரே ஒர்க் தான் பண்ண போறீங்க. அப்ப அது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸோட வந்து பார்த்தோம்னா அவன் கொடுக்குற ரிப்பல்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த +1 கூலுமுக்கு ஏதோ ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல இந்த ரீஜனுக்குள்ள இந்த +1 கூலும் எடுத்துட்டு வர்றதுக்கு there is a force. அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ரீஜன் சர்ஃபேஸோட முடிஞ்சிருச்சு. உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதோட வேலை கிடையாது. ஸோ உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, சர்ஃபேஸ்ல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட் நமக்கு சொல்ல வர்றது. ரைட்டா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் என்ன, v கான்ஸ்டன்ட்னா E0. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bullet of mass 2 gram, a bullet of mass 2 gram, m is equal to 2 gram, is having a charge of 2 microcoulomb. Q கொடுத்திருக்காங்கப்பா, 2 microcoulomb. Through what potential difference must it be accelerated? So question கரெக்டா ரீட் பண்ணணும். Through what potential difference must it be accelerated
starting from rest to acquire a speed of 10 meter per second. அதாவது த்ரூ வாட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், நீங்க என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருந்துகிட்டு, அதோட இனிஷியல் ஸ்பீட் என்ன, ரெஸ்ட்ல இருந்துகிட்டு ஃபைனல் ஸ்பீட் என்ன வருது, 10 மீட்டர் பெர் செகண்டுக்கு வருது. சரியா? இந்த ஸ்பீட்ல இருந்து இந்த ஸ்பீடுக்கு வர்றதுக்கு என்ன பொட்டன்ஷியலை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. யாருக்குப்பா? இந்த 2 மைக்ரோ கூலம்க்கு. அவனோட மாஸ் என்ன, 2 கிராம். அவனோட மாஸ் என்ன, 2 கிராம். இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? முதல்ல விங்கிறவன் யாரு? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒர்க் டன் பை சார்ஜ் இல்லையா? சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஏன்னா நான் இந்த கியூ குழுமத்தை எடுத்துட்டு வரேன், இவனை தான் எடுத்துட்டு வரேன், இவனை எடுத்துட்டு வர்றதுக்கு யார் தேவைப்படுறா? எனக்கு வி தேவைப்படுது. இவனை எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த கியூ கூலும நகர்த்துறதுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தேவைப்படுது. அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன் பார்க்கணும். இங்க கேள்வி வந்து பார்த்தோம்னா, ஒரு சார்ஜ் இருக்குப்பா, இந்த சார்ஜ்னால என்ன வின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாக்கு போவீங்க. ஒரு கியூ அப்படிங்கிற சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? ஒர்க் டன் பை சார்ஜ் எப்போ யூஸ் பண்ணணும்? ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் ஒரு சார்ஜை நகர்த்துது, ஒரு சார்ஜை வந்து ஸ்பீட் அப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் சார்ஜ்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்கு, அது மூலமா ஏதோ ஒரு சார்ஜ் வருது. அப்போ V = W/Q. ரைட்டா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Q கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? ஏன்னா நம்ம கொடுக்குற நம்ம V வந்து எங்க இருந்தோ வருது, த்ரூ வாட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எங்க இருந்தோ நீ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்கறது மூலமா இவனை ரெஸ்ட்ல இருந்து 10 மீட்டர் பெர் செகண்டுக்கு ஆக்சலரேட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா V = என்ன, ஒர்க் டன் பை சார்ஜ். ஸோ அப்போ ஒர்க் டன் என்னன்னு பார்க்குறோம். ஒர்க் டன் பார்த்தோம் அப்படின்னா B இன்ட்டு Qன்னு வரும். நமக்கு ஒர்க் டன்னுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒர்க் டன்னை தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. ஒர்க் டன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தான் இவங்க தெளிவாக என்ன கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்களே. என்ன ஸ்பீடுக்குவா வரணும்? 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடுக்கு வரணும். இந்த மாஸ் 10 மீட்டர் பெர் செகண்டுக்கு வருது அப்படின்னா வாட் இஸ் தி ஒர்க் டன்? வாட் இஸ் தி ஒர்க் டன்? இவ்வளவு மாஸ் இவ்வளவு ஸ்பீடு அக்யூர் பண்ணுது அப்படின்னா இதுக்கு மேல நடந்த வேலை என்ன? ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா இவ்வளவு மாஸ் எப்படி இருந்துச்சு, ரெஸ்ட்ல இருந்துச்சு. ரெஸ்ட்ல இருக்கும்போது அதுல இருந்த எனர்ஜி என்ன, எனர்ஜியே கிடையாது. ரெஸ்ட்ல இருக்கும்போது எனர்ஜி 0, இந்த 0 ஜூல். சரியா? இந்த ஸ்பீடு வரும்போது இட் இஸ் வெலாசிட்டி, இப்ப பொட்டன்ஷியல் கிடையாது. இந்த ஸ்பீடு வரும்போது எனர்ஜி என்ன இருக்கும்? மாஸ் வெலாசிட்டி அப்படின்னு வந்துருச்சுனாலே எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜியா தான் இருக்கும், ½ mv². அப்போ 0 ஜூல்ல இருந்து இவ்வளவு mv² கிடைச்சிருக்கும். அப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, ½ mv². சிம்பிளா போட்டு போயிடலாம். அப்போ வேற ஆப்ஷன் இல்லை, நமக்கு வேற எந்த லிங்க்கும் கிடையாது. m தெரியும், v தெரியும். ஸோ எம்முக்கு பேர என்ன பண்ணணும், 2 கிராம். கிலோகிராமுக்கு மாத்திக்கணும்ப்பா, SI யூனிட்ல இருக்கணும். 2 × 10⁻³ கிலோகிராம். 2 × 10⁻³ கிலோகிராம். v² ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 10². அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். 10⁻⁻1 ஜூல் இல்லையா, ஒர்க் டன். 10⁻⁻1 ஜூல். ரைட்? ஓகே. இப்போ அடுத்து V கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் யாரு, 10⁻⁻1. சார்ஜ் என்னப்பா, 2 மைக்ரோ கூலும். சார்ஜ் என்ன, 2 மைக்ரோ கூலும். 2 × 10⁻⁻6 மைக்ரோனா 10⁻⁻6. அப்போ இங்க என்ன இருக்குது, 1/2ங்கிறது 0.5 × 10⁻5 வருது வோல்ட். சரியா? 0.5 × 10⁻5 வோல்ட். சரியா? அப்ப ஆன்சர் என்ன, எதோட மேட்ச் ஆகுது நமக்கு? ஆன்சர் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். 0.5 × 10⁻5 வோல்ட். அல்லது இதை எப்படி எழுதிக்கலாம், இதை எப்படி எழுதிக்கலாம், 5 × 10⁻4 வோல்ட்னு எழுதலாம். அல்லது
50 into 10 to the power of 3 வோல்ட்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதுறேன் அப்படின்னா எனக்கு கிலோ வோல்ட்ல ஆன்சர் இருக்குது. அப்போ 10 to the power of 3 வோல்ட்ல தான் நான் செக் பண்றேன். 10 to the power of 3 வோல்ட் தான் என்ன அர்த்தம்? கிலோ வோல்ட். அப்போ ஆன்சர் என்ன? 50 கிலோ வோல்ட். சரியா? ஆன்சர் என்ன? 50 கிலோ வோல்ட். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா. V is equal to W by Q, ஒர்க் டன் பை Q சார்ஜ். ஒர்க் டன்ங்கிறது half mv². இந்த ரெண்டு லாஜிக் யூஸ் பண்ணா ஈஸியா போட்டுடலாம். அடுத்து இந்த கேள்வி பாருங்க. The electric potential at a point in free space due to charge Q coulomb. அதாவது சார்ஜ் அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? சார்ஜ் Q coulomb சொல்லிட்டாங்க. is Q into 10 to the power of 11 volt. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கேள்வி பாருங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட். சரியா? டியூ டு சார்ஜ் Q. இங்க ஒரு Q இருக்குப்பா. இந்த Qனால ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், எனக்கு எந்த டிஸ்டன்ஸ்னு தெரியாது, லெட்ஸ் சே R டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்க பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குதுன்னா Q into 10 to the power of 11 வோல்ட்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தான் தெரியுமே, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குதுன்னா R டிஸ்டன்ஸ்ல ஈக்கு என்ன ஃபார்முலா? Q by 4 pi epsilon naught R square. Vக்கு என்ன ஃபார்முலா? Q by 4 pi epsilon naught R. இப்போ V கொடுத்துருக்காங்க. V யூஸ் பண்ணி நீங்க R கண்டுபிடிக்கலாம். R தெரிஞ்சிருச்சுன்னா E கண்டுபிடிக்கலாம். சரியா? கரெக்டா ஒரு நிமிஷம் டைம், அதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? V கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ஃபார்முலா தெரியும் பாருங்க. எந்த ஃபார்முலா தெரியும்? V is equal to Q by 4 pi epsilon naught R. That is equal to என்ன? Q into 10 to the power of 11. ஸோ இந்த Q கேன்சல் ஆயிரும். அப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? R தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 by R கண்டுபிடிச்சிக்கணும். 1 by R is equal to 4 pi epsilon 0 into 10 to the power of 11. E கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யார் வேணும்னா 1 by R ஸ்கொயர் வேணும் இல்லையா? இப்போ 1 by R ஸ்கொயரை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 4 pi epsilon 0 the whole square 10 to the power of 22. அவ்வளோதான், E கண்டுபிடிச்சிடலாம். Q by 4 pi epsilon 0 1 by R ஸ்கொயருக்கு பதிலாக இதை போட்டுக்கணும். கீழே போட்டுறக்கூடாதுப்பா. 1 by R ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே தான் போடணும். ஸோ 4 pi epsilon naught the whole square 10 to the power of 22. ஸோ இந்த 4 pi epsilon 0 இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ Q into 4 pi epsilon 0 into 10 to the power of 22. சரியா? ஸோ ஆப்ஷன் 3. சரியா? ஸோ நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் C கரெக்ட். இந்த கொஸ்டின் புரிஞ்சான்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. As per the diagram, a point charge Q is placed at the origin O. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளஸ் Q வச்சிருக்காங்கப்பா. Work done in taking another point charge minus Q. ஸோ இங்க minus Q from the point A. அதான் சொல்றாங்க, பாயிண்ட் ஏல ஒரு minus Q எடுத்துக்கிட்டு to another point B, இந்த பாயிண்ட் Bக்கு எடுத்துட்டு போகணும். சரியா? ஸோ இதோட கோஆர்டினேட் 0,A, இதோட கோஆர்டினேட் வந்து பார்த்தோம்னா A,0. இப்போ இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும்னு கேட்கறாங்க. நல்ல கேள்வி அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியும் கூட. சரியா? கொஸ்டின் பாருங்க. இங்க Q இருக்குப்பா. இங்க இருந்து A டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன வரும்? Q by 4 pi epsilon naught A. இப்போ இந்த இடத்துல
நீங்க ஒரு மைனஸ் கியூவை கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ இந்த வீக் என்ன அர்த்தம்? ஒர்க் டன் ஃபார் பிளேசிங் 1 கூலும் சார்ஜ். ரைட்டா? இப்போ நீங்க மைனஸ் கியூவை எடுத்துக்கிட்டு எதுல வைக்கிறீங்க? அட் ஏல வைக்கிறீங்க. அப்படி ஏல வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வேலை செய்யணும்? V இன்ட்டு Q. V இன்ட்டு Q ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா என்ன? V இன்ட்டு Q. அப்போ Q பை 4 பை எப்சிலான் நாட் A இன்ட்டு மைனஸ் Q போடணும். இது வந்து பார்த்தோம்னா என்ன? ஏல நீங்க மைனஸ் Q வைக்கிறதுக்கு தேவையான ஒர்க் டன். பட் இங்க கேள்வி அது இல்லை. அவங்க ஏல இருந்து பிக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏல பொட்டன்ஷியல் பார்த்துட்டோம். பி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது? பியும் அதே ஏ டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. பியில பொட்டன்ஷியல் பார்த்தா என்ன வரும்? அதுவும் Q பை 4 பை எப்சிலான் நாட் A தான் வரும். அப்ப ஏல என்ன பொட்டன்ஷியல் இருக்குதோ அதே பொட்டன்ஷியல் தான் பில இருக்குது. VA என்னவோ அதே தான் VBயாவும் இருக்குது. அப்ப இங்க இருந்து இங்க ஏலையும் பிலையும் ஒரே பொட்டன்ஷியல் அப்படிங்கும்போது வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் 0. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னா ஒர்க் டன் என்ன? ஒர்க் டன் ஃப்ரம் A டு B. ஏல இருந்து பிக்கு எடுத்துட்டு வரதுக்கு ஏதாச்சும் வேலை செய்யணுமா? வேலை செய்யவே அவசியம் இல்லை. சரியா? இப்போ ஏல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இவ்வளவு வேலை செய்யணும். பியில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும்? அதே வேலை தான் செய்யணும். ஏல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதே வேலை தான் பியில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. அப்ப ஏல இருந்து பிக்கு நகர்த்துறது ஒண்ணுதான், நகர்த்தாம இருக்கிறது ஒண்ணுதான். ஏல இருந்து பிக்கு நகர்த்துறதுனால எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னா நீங்க ஒரு மைனஸ் கியூ கூலும ஏல எடுத்துட்டு வந்து வச்சாலும் இதான் ஒர்க் டன், பியில எடுத்துட்டு வந்து வச்சாலும் அதே ஒர்க் டன் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் சேம். அப்ப ஏல எடுத்துட்டு வந்து வச்சாலும் ஒரே ஒர்க் டன் தான், பியில எடுத்துட்டு வந்து வச்சாலும் ஒரே ஒர்க் டன் தான். அப்படிங்கும்போது ஸோ பேசிக்கலி தெர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏன்? ஏயும் பியும் எனக்கு தேவை ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பயந்தவே வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து இவன் தான் சோர்ஸ், இவன் தான் பொட்டன்ஷியலுக்கு காரணமா இருக்கிறவன், இவன் தான் பொட்டன்ஷியலுக்கு காரணமா இருக்கிறவன். இவங்கிட்ட இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல இங்க என்ன பொட்டன்ஷியலோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்ப ரெண்டுலையுமே ஒரே பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு வேலை கிடையாது. அப்ப வந்து பார்த்தோம்னா ஒர்க் டன் என்ன? 0. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து, a short electric dipole has a dipole moment of 16 into 10 to the power of minus 9 கூலும் மீட்டர். ஒரு சின்னதா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குப்பா. சரியா? இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூ. இதோட டைபோல் மொமெண்ட் வந்து 16 into 10 to the power of minus 9 கூலும் மீட்டர். Electric potential due to the dipole at a point, electric potential due to the dipole at a point at a distance of 0.6 meter from the center of the dipole, situated on a line making an angle of 60 degree. அதாவது சென்டர்ல இருந்து 0.6 மீட்டர் போகணும். அதே மாதிரி இதோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணணும்? டைபோல் ஆக்சிஸோட 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணணும். ஸோ இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்? 0.6 மீட்டர் போகணும். அப்படின்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. வியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். சரியா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஆர் கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்துருக்காங்க, டைபோல் மொமெண்ட் பி கொடுத்துருக்காங்க. வி கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்க. சரி பார்க்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். கொஸ்டின் என்ன? ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது, எலக்ட்ரிக் டைபோல்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், இதுதான் கேள்வி. டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் என்னப்பா ஃபார்முலா? P cos theta by 4 pi epsilon naught R square. யாவாக இருக்கணும். ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் கேட்டாங்கன்னா சிம்பிளா தெரியணும். ஃபார்முலா P cos theta by 4 pi epsilon naught R square. 1 by 4 pi epsilon நாட்டுக்கு 9 into 10 to the power of 9. அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, கொடுக்கலனாலும் நமக்கு தெரியணும். பியோட வேல்யூ தெளிவாக கொடுத்துருக்காங்க. 16 into
10 to the power of minus 9 cos 60 degree. சரியா? cos 60 டிகிரிக்கு வேல்யூ தெரியும். What is cos 60 degree? 1/2 இல்லையா? cos 60 டிகிரி எவ்வளவு? 1/2 by r square. r எவ்வளவுப்பா? 0.6 இல்லையா? ஸோ 0.6னா ஈஸியாக எழுதுறதுக்காக 6 into 10 to the power of minus 1 போட்டுக்கலாம். 6 into 10 to the power of minus 1. ஏன் இப்படி போட்டுக்கிறேன்? 0.6 ஸ்கொயர். சரியா? இப்போ இங்க பாருங்க, இந்த 2 இந்த இது கேன்சல் ஆயிரும், 8 வரும். சரியா? இங்க 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 இங்க 4 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 3 இங்க 2 தென் திஸ் 3 this 9 போயிடும். இப்போ மிச்சம் யார் இருக்கா? வெறும் 2 மட்டும்தான் இருக்குப்பா. இந்த 10 to the power of 9 10 to the power of minus 9 அப்படியே அடி விட்டு போயிடும். அப்போ 2 இங்க ஒரு 10 to the power of minus 1 இங்க ஒரு 10 to the power of minus 1 மேல போச்சுன்னா 10 to the power of 2. ஸோ ஆன்சர் என்ன? 200 வோல்ட். சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, சிம்பிளான கால்குலேஷன். பி காஸ் தீட்டா பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா. ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேயா? ஸோ ஆன்சர் என்ன? 200 வோல்ட். ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்க, 3 charges each plus q are placed at the corners of an isosceles triangle ABC of side BC AC. ஓகேயா? ஸோ 3 சார்ஜஸ் இருக்குது. அது எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. அந்த ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்ல அது எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா ஏ பி சி. ஓகே, ஸோ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு சேமா இருக்கும். ஓகேயா? இப்போ பிசி ஒன்று ஏசி ஒன்று. ஓகேயா? இங்க ஒரு மிஸ்டேக். ஸோ பிசி ஏசி அண்ட் ஏபி. சரியா? இப்போ 3 சைடோட கார்னர்லையும் நமக்கு என்ன இருக்குது? பிளஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்குது. ஸோ இங்க ஒரு பிளஸ் கியூ, இங்க ஒரு பிளஸ் கியூ, இங்க ஒரு பிளஸ் கியூ. அண்ட் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, டி அண்ட் இ ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிசி அண்ட் சிஏ. சரியா? ஸோ பிசியோட மிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டி, சிஏவோட மிட் பாயிண்ட் வந்து இ. த ஒர்க் டன் இன் டேக்கிங் எ சார்ஜ் கேபிட்டல் கியூ ஃப்ரம் டி டு இ என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. டில இருந்து இக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த டிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த டிங்கிற பாயிண்ட் இங்க நீங்க என்ன பொட்டன்ஷியல் வருதுன்னு பாருங்க. டிங்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் வருது, இங்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் வருது. முதல்ல டிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் வர்றதுக்கு காரணமா இருக்கிறவன் யாரு? இந்த இருக்கான் இல்லையா, இவன் பிளஸ் கியூ. அதாவது பில இருக்கக்கூடிய பிளஸ் கியூ, அப்புறம் சில இருக்கக்கூடிய பிளஸ் கியூ, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏல இருக்கக்கூடிய பிளஸ் கியூ. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்காங்க? ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதாவது இவன் இருக்கிற டிஸ்டன்ஸும் இவன் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம். அண்ட் ஏல இருந்து டி பாத்தீங்கன்னா அதுவும் இந்த டிஸ்டன்ஸ்ல வரும். அது கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸா இருக்குது. ரைட்டா? இதே மாதிரி
ஈல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா அது Q ஏல இருக்கக்கூடிய Q, சில இருக்கக்கூடிய Q, அதே மாதிரி பில இருக்கக்கூடிய Q. இங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். பில இருந்து வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்துருது. அப்போ ஏக்கு காரணமா இருக்கக்கூடிய மூணு பொட்டன்ஷியல், மூணு சார்ஜஸ், ஏக்கு அதாவது டிக்கு பொட்டன்ஷியல் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மூணு சார்ஜ், ஈக்கு பொட்டன்ஷியல் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மூணு சார்ஜ், இவங்க மூணு பேருமே ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. இங்க டிக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த டிஸ்டன்ஸ், ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், ஈக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதே டிஸ்டன்ஸ், பி வந்து ஒரே டிஸ்டன்ஸ். அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணலாம், விடியும் விஇயும் சேமா இருக்கும், டிக்கும் ஈக்கும் என்ன சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன, பொட்டன்ஷியலே இல்ல, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்ல, ஒர்க் டன் வந்து என்ன, 0. கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இது. இதுல என்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு சேமா இருக்கக்கூடியது இல்லையா? அப்போ இங்க வந்து எனக்கு என்னன்னா, இது டி, இது டி, இது வந்து பாத்தீங்கன்னா இ. ஓகேயா? ஸோ இங்க இங்க கொஸ்டின் வந்து இது ஏபிப்பா. ஸோ இங்க ஒரு பிளஸ் கியூ, இங்க ஒரு பிளஸ் கியூ, இங்க ஒரு பிளஸ் கியூ. ரைட்டா? ஸோ நமக்கு தெரிய வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் சேம், ஏன்னா டிங்கிறது மிட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இவங்க நாலு பேருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான். நாலு பேருமே என்ன, ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்க டில பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னாலும் ஈல பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னாலும் அவங்க சேமா தான் இருப்பாங்க. ஏன்னா டில பொட்டன்ஷியல் வர்றதுக்கு காரணம் இவன் ஒன்று, இவன் ஒன்று, இவன் ஒன்று. ஸோ மூணு பேரும் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஈல வர்றதுக்கு காரணம் அதே மாதிரி இவன் ஒன்று, இவன் ஒன்று, இவன் ஒன்று. ஸோ ஈக்கு காரணமா இருக்கக்கூடிய மூணு சார்ஜும் டிக்கு பொட்டன்ஷியல் காரணமா இருக்கக்கூடிய மூணு சார்ஜும் ஒரே லொகேஷன்ல தான் இருக்காங்க, அதாவது ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் மெயின்டைன் ஆகுறாங்க. அதனால பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். பொட்டன்ஷியல் சேமா இருக்கிறதுனால ஒர்க் டன் வராது. ஸோ இதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஸோ இங்க ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்கிறதுனால மட்டும்தான் விடியும் விஇயும் சேமா இருக்குது. சப்போஸ் ஐசோசெல்ஸ்ன்னு கொடுக்கல, ஐசோசெல்ஸ்னா மூணு சைடுமே சமமா இருக்கும், மூணு சைடும் ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் ஐசோசெல்ஸ்ன்னு கொடுக்கல, இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, டி இருக்குது, ரைட்டா? இங்க கியூ இருக்குப்பா, இங்க கியூ இருக்குது, ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன்னா, அப்ப இது எவ்வளவு இருக்கும், a/2 இருக்கும், இதுவும் a/2 இருக்கும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். எந்த டிஸ்டன்ஸை, இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சு அது பின்னு வருதுன்னு வைங்க. இப்போ டிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த கியூனால வரக்கூடிய பொட்டன்ஷியல் Q/4πε0 a/2, இந்த கியூனால வரக்கூடியது, அதுவும் என்ன Q/4πε0 a/2 பிளஸ் இங்க ஒரு கியூ இருக்க, அதனால வரக்கூடியது என்ன Q/4πε0 b. இப்படி தனித்தனியா கண்டுபிடிச்சு மூணை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இது v@d, இதே மாதிரி v@e பார்க்கணும். சரியா? v@ இங்க இருக்கக்கூடிய e பார்க்கணும். சரியா? இங்கேயே நம்ம இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம்னா v@d பார்த்தாலும் v@e பார்த்தாலும் சேமா தான் இருக்க போகுது. அதனால வந்து அதை நம்ம பார்க்க போறது இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால. அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கேள்வி பாருங்க. An electric dipole of moment P is placed in an electric field of intensity E. The dipole acquires a position such that axis of the dipole makes an angle theta with the direction of the field. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குப்பா. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நீங்க என்ன வைக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கொண்டு வந்து வைக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது சொல்றாங்க the dipole acquires a position such that axis of the dipole makes an angle theta with the direction of field.
ஸோ இது வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூ. சரியா? இப்போ இங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா இந்த டைபோல்ல என்ன ஆக்ட் ஆகும்? சரி, அவங்க கேட்குங்க. அசியூம் தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி டைபோல் இஸ் 0. Potential energy is 0 when theta is equal to 90 degree. சரியா? இது சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆனால் சொல்லியிருக்காங்க. The torque and the potential energy of the dipole will be respectively. முதல்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் டைபோலை வச்சிங்கன்னா டார்க் ஆக்ட் ஆகும். அந்த டார்க்கு ஃபார்முலா என்ன? PE sin theta. இது நமக்கு தெரியும். டார்க் வரும்னு தெரியும், ஓகே. சரியா? டார்க் வரும் தெரியும், ஓகே. இந்த டார்க்னால வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும்பா. இது நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கான்செப்டை இப்போ பண்றோம். என்ன? ஒரு எலக்ட்ரிக் டைபோலை தூக்கிட்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா என்ன நடக்கும்? எலக்ட்ரிக் டைபோல் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எலக்ட்ரிக் டைபோலை தூக்கிட்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா என்ன நடக்கும்? டார்க் வரும். தட் இஸ் PE sin theta. அப்போ டார்க் என்ன அர்த்தம்? இது சுத்துது இல்லையா? அப்போ இதை சுத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு வேலை செய்யணும். ஒர்க் டன் டு ரொட்டேட் தி டைபோல் தான் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இதை சுத்துறதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒர்க் டன் டு ரொட்டேட் தி டைபோல். சரியா? அப்போ ஒர்க் டன் எதனால வருது? டேர்னிங்னால வருது. சரியா? ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரலா டபிள்யூக்கு என்னப்பா ஃபார்முலா போடுவோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் போடுவோம். இங்க ஃபோர்ஸ் வந்து எதனால வருதுன்னா டார்க்னால வருது. ஃபோர்ஸ்ங்கிறது எதனால வருது? டார்க், சுத்துறது. அப்போ சுத்துறது அப்படிங்கும்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு பதிலாக டேர்னிங் ஃபோர்ஸ், எக்ஸுக்கு பதிலாக டேர்னிங், எக்ஸுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டவ் இன்டு தீட்டான்னு போட்டுக்கலாமா? டார்க்கையும் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணலாமான்னு பார்த்தா மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் மல்டிப்ளை பண்ணக்கூடாது? பிகாஸ் டார்க்கே தீட்டாவை பொறுத்து மாறும். டார்க் தீட்டாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஒர்க் டன் பார்க்கணும். ஒரு சின்ன தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு எவ்வளவு ஒர்க் டன். ஸோ W is equal to tau into தீட்டானா டவ் இட் செல்ஃப் தீட்டாவை பொறுத்து மாறும்போது நீங்க ஃபார்முலா எப்படி வைக்கணும்? ஒரு சின்ன ஆங்கிளுக்கு எவ்வளவு வேலை. ஸோ W is equal to என்ன வரும்? இன்டெகிரல் ஆஃப் டவு டி தீட்டா. இந்த ஒர்க் டன் தான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ இன்டெகிரல் ஆஃப் PE sin theta d theta. PE யூஸ்வலா கான்ஸ்டன்ட். இங்க அதை பத்தி ஏன்னா டைபோல் மூமெண்ட் மாற போறது கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா தான் இருக்குது. சைன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதுதான் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஆன்சர் என்ன? டார்க் வந்து PE sin தீட்டா, பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் PE காஸ் தீட்டா. சரியா? இது ஆஸ் யூஷுவல் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான். 2 டாபிக். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கொண்டு வந்து வச்சோம்னா டார்க் ஆக்ட் ஆகும். அதுக்கு ஃபார்முலா PE sin தீட்டா. ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி மைனஸ் PE காஸ் தீட்டா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். காஸ் 90 0 இல்லையா? அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிரும். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை ஆகுது. புரியுதா? ஸோ இதில் ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்த கிளாஸில் இன்னும் ஃபர்தராக 2-3 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கெப்பாசிட்டருக்குள்ளே போகலாம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள்? புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கும். கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பில் அனுப்பிச்சி விடுங்க. சரியா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கேட்கலாம். எந்த டவுட்ஸும் இல்லைன்னா யூ கேன் லீவ் ஃப்ரம் தி மீட்டிங்.